ஹாய் வீட்டு பிரியாணிங்க கல்யாண பந்தியிலேயே இப்படி தான் செய்வாங்க. ரொம்ப சட்டிலா, ரொம்ப ஸ்பைசஸ்லாம் இல்லாம ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். வீடியோ சேவ் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணி இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து சிக்கன் பிரியாணி ரெசிபி போடுவேன். இப்போ 1/2 kgக்கு செய்கிறேன். இந்த மெஷர்மெண்ட் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேங்க. நீங்க 1 kg செய்யறா இருந்தா அதுல இருந்து டபுள் ஆகும். 3/4 கிலோ செய்யறா இருந்தா அதுல இருந்து 1/4 பங்கு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து செஞ்சுக்கோங்க. நெய் ஜிஆர்பி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆனியன் வந்து இந்த அளவுக்கு வதங்கணும். அப்பதான் பிரியாணிக்கு கலர் கிடைக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, மல்லித்தலை இதெல்லாம் போட்டு ஒரு வதக்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மட்டன் பீசஸ் இறக்க போறோம். மட்டன் நல்லா தொட பீஸ் மாதிரி வாங்கிக்கோங்க. அப்ப பிரியாணி வந்து இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரா வந்து டேஸ்ட் கொடுக்கும். முக்கியமானது பிரியாணி மசாலா. அது வந்து கடையில வாங்கக்கூடாது, வீட்டில் தான் செய்யணும். அதுல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தயிர், லெமன் இதெல்லாம் போட்டுட்டு சீரக சம்பால செய்ய போறீங்கன்னா டபுள் டீர் போட்டுக்கோங்க. அப்புறம் பாஸ்மதியில செய்றீங்க அப்படின்னா இந்தியா கேட் கிளாசிக் அப்படி இல்லைன்னா சூப்பர் போட்டுக்கோங்க. நான் சூப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுவாக இருந்தாலும் 1:2 ரேஷியோ தான். அதுல வந்து பாதி தண்ணியை மட்டும் எடுத்து மட்டனை வேக வச்சுட்டு மிச்சம் இருக்கிற தண்ணியை வந்து பிரியாணி சட்டியில யூஸ் பண்ணி உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ பிரியாணிக்கான அரிசியை போட்டுறோம். உப்பு ஒரு கல் கூடுதலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டுட்டு அரிசியும் தண்ணியும் ஓரளவுக்கு மேல வந்ததுக்கு அப்புறமா கீழே ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு ஹை ஃபிளேம்ல 5 மினிட்ஸாவும் ரொம்ப லோ ஃபிளேம்ல 15 மினிட்ஸும் வச்சு எடுத்துருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 1/2 kg ரைஸுக்கு 1/2 kg மட்டன் பீசஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சில பேர் 3/4 கிலோ கறி போடுவாங்க. அது வந்து கறிக்குள்ள சோறு கிடக்கும், ஆனா இன்னும் டேஸ்டா தான் இருக்கும்.